உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை, உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் உம்மை போல ஒருவர் இல்லையப்பா, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை உயர்த்த போகிறோம். அவர் ரொம்ப நல்லவர். அவர் கைகளில் இருந்து நன்மைகளை பெற்ற நாம் உபத்திரவங்கள் வரும் பொழுது, போராட்டமான பாதையில் போகும் பொழுது சோர்ந்து போகக்கூடாது என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவர் கொண்டு போகிற பாதையில் ஆமென், பள்ளங்கள் வரலாம், மேடுகள் வரலாம், உயரங்கள் வரலாம், தாழ்வுகள் வரலாம். ஆவியானவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், எல்லா சூழ்நிலையிலும் என் கரம் உன்னோடு இருக்கிறது. என் கரம் உன்னோடு இருந்தால் அது கோலியாத்தா இருக்கலாம், அது செங்கடலா இருக்கலாம், அது எவ்வளோ பெரிய எரிகோவா இருக்கலாம், அதை உங்கள் காலுக்கு முன்னாடி தரைமட்டம் ஆக்கி போடுகிற ஒரு ஆவியானவர் உங்க கூட உண்டு. தேவ ஜனமே, நீங்கள் தனிமே அல்ல. உங்களை ஆண்டு விசேஷித்த பர்பஸுக்காக உங்களை தேர்ந்தெடுத்து ஒரு திட்டத்தை உங்கள் மேல் வைத்து உங்களை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விழிப்புணர்வை தர விரும்புகிறார். தேவ ஜனங்களை, இன்னைக்கு தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கும் பொழுது, தேவ சித்தத்தை விட்டு பின்வாங்கி கொண்டிருக்கும் பொழுது, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் பின்வாங்க கூடாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு ரகசியத்தை தெரிந்து இந்த ஆராதனை ஆமென் உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் என்பதில் மாற்றமே இல்லை. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் உண்டு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு மரித்து ஆமென் உங்களுக்கு உள்ளவைகளை சந்தித்து விட்டு அவர் சென்றிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் சுகம் உண்டு. ஒரு சகோதரன் இவ்வாறாக ஜெபித்து கொண்டே இருந்தான், அப்பா உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு, உம்முடைய தழும்புகளால் சுகம் உண்டு என்று ஜெபிக்கும் பொழுது அவனுடைய வியாதி காணாமல் போனது. சுதேவ ஜனமே, இன்னைக்கு நீங்க வியாதியின் கட்டில் இருக்கிறீங்கன்னா வசனத்தை உபயோகப்படுத்தணும். நிறைய பேர் இன்னைக்கு செய்கிற தவறு, அவர்கள் எந்த பிரச்சனையில இருக்கிறாங்கன்னு அவர்கள் பிரச்சனையை மட்டும்தான் பார்ப்பார்களே தவிர பிரச்சனைக்கு உண்டான வழிகளையோ அதனுடைய மாற்று வழிகளை அவர்கள் கவனிக்காமல் இருக்கிறார்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னுடைய அஜாக்கிரதையை தூக்கி போடு மகனே. உங்களுடைய அஜாக்கிரதை தேவ ஜனமே உங்களை பலவீனப்படுத்தும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஜெபிக்கிறவர்கள், உபாசம் எடுக்கிறவர்கள், வேதத்தை தியானிக்கிறவர்கள், பட் வேதத்தினுடைய ஞானம் செயல்படாததினால் சங்காரம் வீட்டுக்குள்ள வருகிறது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, என் வீட்டுக்குள்ளாடி, என் லைஃபுக்குள்ளாடி சங்காரம் வருகிறதற்கு நான் விட மாட்டேன். அடுத்த வீட்டினுடைய கதவு திறந்திருக்கு, அந்த வீட்டுக்குள்ள அவன் தேவையில்லாத விலங்குகளும் பாம்புகளும் எதுனாலும் போகலாம். ஆனா என் வீட்டுக்குள்ளாடி என்ன கர்த்தர் அழைத்து இருக்கிறார், என் குடும்பத்தை அழைத்து இருக்கிறார். என் குடும்பத்தில் ஒரு திட்டம் இருக்கு. ஆனா பிசாசு என் பிள்ளைகளை திருட, என் கணவரை திருட, என் குடும்பத்தை திருட, என் மேல வச்ச அழைப்பை திருட அவன் திட்டம் போட்டு கொண்டு இருக்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார், பரலோகம் ஒரு திட்டம் போட்டு கொண்டு இருக்கு. எத்தனை பேர் நான் பரலோகத்தோடு தேவனோடு கரம் கோர்த்திருப்பேன், அவருடைய திட்டத்தில் கை வைத்திருப்பேன், அவரோடு இணைந்திருப்பேன் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இருக்கிற இடத்துல ஆவியானவரோடு இணைந்து துதிக்க ஆரம்பிங்க. ஏன் தெரியுமா? தேவ ஜனமே, இது ஒரு விழிப்புணர்வு. இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகர் ஜாக்கிரதை இல்லாமல் இருக்கிறாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதை இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஜாக்கிரதை இல்லை. ஜாக்கிரதை உள்ளவர்கள் மட்டும்தான், only seriously minded people will have the success. எல்லாருக்கும் அல்ல. ஜாக்கிரதையானவர்கள் மேன்மையை சுதந்தரிப்பார்கள். உங்களுக்குள்ள 5 வருஷமோ ஜாக்கிரதை இல்லாதவர்களுடைய 5 வருஷமோ ஆமென் பெரிய வித்தியாசம் உண்டு. நீங்க 20 வருஷத்துல சாதிக்க வேண்டியதை 5 வருஷத்துல சாதிப்பீங்க. ஏன்னா நீங்க ஜாக்கிரதையா இருந்தீங்க. அநேகர் கோட்டை விட்டு கொண்டே இருப்பாங்க. இந்த ஆராதனை அதற்காக தான் ஆவியானவர் விரும்புகிறார். என் ஜனங்கள் சில ரகசியங்களை அறிந்து கொள்ளணும். அது என்ன ரகசியம்? ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார்.
இந்த தாய் தகப்பன்மார் மரிக்கிறதுக்கு முன்னாடி வயதான தாத்தாமாரெல்லாம் சொத்துல கையெழுத்து போடுவாங்க. நம்ம அருமை இரட்சகர் சொத்துல கையெழுத்து போட்டிருக்கிறார். உனக்கு சுகவாழ்வு உண்டு மகனே, நீ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டா உனக்கு ஒரு திவ்ய பாதை உண்டு, ஒரு மோட்ச பயணம் உண்டு. உன் நோய்கள் சுகமாகும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும், உன் மேல் தரிசனம் இறங்கும், உன் மேல் அபிஷேகம் இறங்கும். நீ தேவ தூதர்களை பார்க்கலாம், நீ தேவ ஆவியானவரோடு நடக்கலாம், நீ தேவ சத்தத்தை கேட்கலாம். பரலோகம் உன் கூட இருக்கும். பிசாசுகள் எதிர்த்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கூட இருப்பாரு. அக்னி மயமான பட்டயம் கூட இருக்கும். இந்த அருமையான வாக்குத்தத்தங்களை, இந்த அருமையான சொத்துக்களை நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஏன்னா நீங்க தான் வாரிசு, நீங்க அவருடைய பிள்ளைகள். இன்னைக்கு அநேகர் போராட்டத்தை கண்டு சோர்ந்து போறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதே, நீ அவருடைய வாரிசு. நீ எழும்பி போராட வேண்டும். உனக்கு சொத்துகள் உண்டு, அப்பா எழுதி வைத்திருக்கிறார். வேதத்தில் நிறைய எழுதி வைத்திருக்கிறார். அதை வாதாடி அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு எத்தனை ஊழியர்கள் எளிமையாய் ஆமீன் ஒன்றுக்கும் ஆமீன் வழி இல்லாத அவர்கள், கிழிஞ்ச வஸ்திரம் கிழிஞ்ச செருப்பு போட்டவர்களை ஆயிரக்கணக்கான சபைகளை எழுப்ப, லேண்டுகளை வாங்க, கட்டடங்களை கட்ட, அநேக ஆயிரங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க ஒரு தேவ மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கேட்கறதுல நான் விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரு 100 பேர் எழும்புனா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு 100 பிசினஸ் மேன் எழும்புனா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே அந்த ஜீவ ஊற்று என் குடும்பத்துல ஊற்றப்படட்டும், அந்த மகிமை என் குடும்பத்துல ஊற்றப்படட்டும். அநேகர் கவனம் இல்லாம இருக்கும் பொழுது நான் கவனத்தோடு இருப்பேன் சொல்லுகிறவங்க இருக்கிறீங்கன்னா தேவ ஜனமே இணைந்து சொல்லுங்க. எல்லாரும் இணைந்து பாட போடும், எல்லாரும் விசுவாச அறிக்கை இட போகிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லாரும் இணைந்து சொல்லுவோமா? என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. எப்படி உயர்ந்தது? இயேசு சிலுவையில ஜெயித்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என் இயேசு எனக்கு சொத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த சொத்தை வாங்குறது தான் என்னுடைய ஆமென் கருத்தாக இருக்கிறது. என் கொம்பு உயர்ந்துள்ளது, பகைஞர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. சொல்லுவோம், பகைஞர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சந்தோஷத்தோடு, விசுவாசத்தோடு, உற்சாகத்தோடு, ஆவியில் நிறைந்து கர்த்தர் அற்புதம் செய்ய போறார்னு விசுவாசத்தோடு விசுவாச அறிக்கையை சொல்லுங்க. இல்லாததை உருவாக்கும், இல்லாததை கொண்டு வரும். எல்லாரும் சேர்ந்து உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து உம்மை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை, உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. என் இதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. எத்தனை பேர் சொல்றீங்க? ஏசப்பா ஜெயித்ததினால், நான் அந்த ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டதினால், இன்னைக்கு உலகத்தில் உள்ள அநேக அசுத்தாவிகளுக்கு முன்பதாக, எல்லா அந்தகார ஆவிகளுக்கு முன்பதாக என் கொம்பு உயர்ந்துள்ளது. ஏன்னா என் வீட்டுல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா அந்தகார ஆவிகளுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தி உண்டு. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. பகைவர்கள் மேல் என் வாய் திறந்தது, ரட்சிப்பினால் களி கூறுகின்றது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், உம்மை போல ஒருவர் இல்லப்பா. எந்த ஜனத்திற்கும் எந்த கடவுளும் உம்மை போல ஒரு சுதந்திரத்தை வைத்து சென்ற ஒரு நல்ல தெய்வன் யாருமே இல்லப்பா. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் மனுஷனா வந்து மரித்து எங்களுக்காக சுதந்திரத்தை விட்டு சென்றீரே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை கொடுத்தீரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். விசுவாச அறிக்கை பண்ணுங்க தேவஜனமே. இல்லாதது உருவாகும். ஒருவரும் இல்லை.
மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசத்தோடு சொல்லுங்க. இத்தனை நாள் தடை இருந்ததா? இந்த வாக்குத்தத்தங்களை பயன்படுத்த போறீங்க. ஓ, அப்பாவுடைய வல்லமையை பயன்படுத்த போறீங்க. அப்பாவுடைய மகிமை உங்க கூட இருக்கு. மாற்றங்கள் நடக்கும். என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. மலட்டு வாழ்க்கையெல்லாம் மாற்றி விட்டீரே, பழுகி பெருகும்படி தூக்கி விட்டீரே. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. எந்த மலட்டு தன்மையா இருந்தாலும் ஆண்டவரதுல ஜீவன் உண்டாக்கும். விசுவாச அறிக்கையிடு தேவ ஜனமே, உங்க நாவை திறந்து சொல்லுங்க. கர்த்தர் மாற்றுகிறார். பெருகும்படி தூக்கி விட்டீரே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. என்னை நினைத்தீர் நீர் மறவாமலே கனி கொடுப்பேன் நான் உமக்காகவே. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. ஆமென் ஆமென். உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. எல்லாரும் சேர்ந்து உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒரு பரிசுத்தர் ஒருவரும் இல்லப்பா. உம்மை போல நம்பத்தக்க கன்மலை யாருமே இல்லை. ஒருவரும் இல்லை. புழுதியில் இருந்த என்னை தூக்கி விட்டீரே, குப்பையில் இருந்த என்னை உயர்த்தி விட்டீரே. சொல்லுவோம், புழுதியில் இருந்த என்னை ராஜமேன்மை தந்தீரே, அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை தந்தீரே, இயேசுவின் பிள்ளை என்ற பெயரை தந்தீரே. என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. அமர்த்தினீரே என்னை பிரபுக்களோடு உயர்த்திடுவேன் முழு இதயத்தோடு. உம்மை போல இரட்சகர். ஓ, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க, அப்பா நன்றி என்று சொல்லுங்க. ஓ ரதரபா ஷகரதரபா. அவருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கு. ஒவ்வொரு பேரையும் விடுதலை ஆக்குகிறது. எல்லா சத்துருவின் கிரியைகள் எரிந்து கொண்டிருக்கு. ஓ, உங்கள் மேல ஒரு விடுதலை, ஒரு சுத்திகரிப்பு வந்து கொண்டிருக்கு. இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஆமென் ஆமென். உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. உம்மை போல இரட்சகர் ஒருவரும் இல்லை. உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல பரிசுத்தர். சொல்லுங்க சொல்லுங்க, உள்ளத்தின் ஆழத்துல இருந்து. உம்மை போல கன்மலை ஒருவரும் இல்லை. நல்லா இருக்கிற இடங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்கள் பண்ணுவோம். ஹalleluya ஹalleluya. என் இரட்சகரே, உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. என் குடும்பத்தை இதுவரை கொண்டு வந்தீரே, இவ்வளவு தூரம் கொண்டு வந்தீரே, எங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தீரே. ஓ, எங்கள் குடும்பங்கள் என்றோ உடைந்து போயிருக்குமே, நீர் இல்லை என்றால் நாங்கள் பாதி வழியில் அழிந்திருப்போமே. இன்றைக்கு இவ்வளவு சேஃப்டியாக இவ்வளவு உயர்ந்த இடத்தில் கன்மலையில் கொண்டு வந்திருக்கிறார். தெய்வச்சனமே, ஒருவேளை உங்க குடும்பம் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்குதுன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றார், அவர் கன்மலையானவர். அவர் உங்களை கன்மலையில் வைத்து அழகு பார்ப்பார். நீங்கள் பயப்படாதீர்கள். வேதம் சொல்லுகிறது, புயல் வரும், போராட்டங்கள் வரும், ஆனால் நீங்கள் வசனத்துக்கு மேல இருந்துட்டீங்கன்னா அந்த புயல் உங்களை பார்த்து விட்டு செல்லும். ஏனென்றால் அதற்கு உங்களை அழிக்கக்கூடிய உரிமை இல்லை. நீங்கள் கற்பாறையின் மேல் இருந்தால் பிசாசானவனால் உங்களை அழிக்க முடியாது. இன்னைக்கு ஆமென், உலகத்தார் செய்கிற தவறே, அவர்கள் கற்பாறையின் மேல் இல்லை, மணலின் மேல் வீடுகளை கட்டுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி கட்டவில்லை. நான் விசுவாசிக்கிறேன், இதுல இருக்கிற ஒவ்வொரு பேரும் உங்க தீர்மானத்தை
கர்த்தருடைய வார்த்தையின்படி கெட்ட நீங்க தீர்மானத்தினால் உங்க வாழ்க்கைய எந்த புயலாலையும், எந்த இருளாலையும், எந்த பிசாசாலையும் உங்க வாழ்க்கையை அழிக்க முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கீங்க? எல்லாரும் ஜெபிங்க. இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உங்க குடும்பத்துல மாற்றங்களை தர விரும்புகிறார். தேவஜனமே, எத்தனையோ நபர்கள் அஜாக்கிரதையா இருக்கும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க தீர்மானித்த அந்த ஒரே காரணத்தினால் கர்த்தர் உங்க கரங்களை பிடித்து தூக்குகிறார். உங்க வாழ்க்கை மாறுகிறது. ஆவியானவர் மாற்றுகிறார். ஹalleluya. ராஷாதா ரபா ஷாதல ரபா லேகோரோசாதா ரபா ஷியாந்தல ரபா. ஹalleluya. சிலருக்கெல்லாம் தேவைகளை சந்திக்கிறார். ஓ, என்னோ ஒரு பிரச்சனைகள், சோர்வுகள், கெட்ட கனவுகள் எல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இங்க இருக்கிற சிலரை கர்த்தர் அரவணைக்கிறதை பார்க்கிறேன், தேற்றுகிறதை பார்க்கிறேன். குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, விரட்டி விரட்டி சத்துரு துரத்துகிறான். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், விட்டு விடாதீர்கள். நீங்கள் கற்பாறை மேல இருக்கிறீங்க. நீங்க கற்பாறை மேல இருக்கிறதுனால எந்த ஆவிகளும் ஜெயிக்க முடியாது. மனிதர்களுடைய விரோதங்கள் சிலருக்கு இருக்கிறது ஆவியானவர் காட்டுகிறார். எல்லாரும் அப்படி செபிப்போம். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் இந்த அருமையான கூட்டத்தில் அப்பா குடும்பத்தாரால் ஒடுக்கப்பட்டு, கணவரால் அடிக்கப்பட்டு, உற்றார் உறவினரால் வெறுக்கப்பட்டு, ஆமென், வீட்டை விட்டு வெளியே போ இப்படிலாம் சொல்லக்கூடிய லெவலில் பலவீனப்படுத்துகிற சிலர், ஆமென், இந்த தேவ ஜனங்களை தடை பண்ணுகிற சிலர் ஆவியானவர் காட்டுகிறார். தேவ ஜனவை நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் கைகள் இணைந்து செபிக்கட்டும். ஒருவேளை கர்த்தர் உங்களை சந்தோஷமா வச்சிருக்கிறாருனா, குடும்பமா வச்சிருக்கிறாருனா, பலவீனர்களை தாங்கி ஜெபிக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மளை, ஆமென், எதற்காக இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார்? லெஸ் பிரிவிலேஜ்ல இருக்கிறவங்க, ஆமென், இன்னைக்கு நீங்க வந்த கட்டத்துல, நீங்க வந்த கண்மலையை போல நீங்க அந்த கண்மலைக்கு மேல வந்த அனுபவத்தை அவர்கள் இன்னும் பெறாமல் இருக்கிறார்கள். தேவ ஜனமே, மலை ஏறுகிறது கஷ்டம்தான். ஆனா ஏறி விட்டால் எந்த போராட்டம் வந்தாலும் அந்த மலைக்குள்ள சேஃபா இருந்துக்கலாம். அதனால தான் ஆண்டு சொல்றார், வசனத்தின்படி வாழுகிறதுல கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அதை செய்து விட்டீர்கள்னா எத்தனை புயல் வந்தாலும் உங்க தலைமுறையில யாருக்கும் எந்த சேதமும் வராமல் ஆண்டவர் பாதுகாப்பார். இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேகர் குடும்பத்தாரால் வெறுக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. நான் ஆவியானவர் காட்டுகிறதை பார்க்கிறேன், உங்களுக்கு சொல்லுகிறேன். உன்னதமான தேவனுடைய கரம் உங்களை கையில எடுத்து ஒரு நல்ல சிற்பி போல உங்கள் மேல் அவர் ஏதோ வணைந்து கொண்டிருக்கிறார். God has a purpose. குடும்பம் உங்களை ஒதுக்கி இருக்கலாம், கணவர் அலட்சியமா பேசியிருக்கலாம், இல்ல மனைவி அலட்சியமா பேசியிருக்கலாம், இல்ல பிள்ளைகள் அலட்சியமா பேசியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, மகளே, தேவ ஜனமே, நீங்கள் தேவனுடைய கரத்துல இருக்கிறத ஆவியானவர் காட்டுகிறார். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், you have a special plan. கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அவருடைய கரங்கள்ல உங்களை நான் பார்க்கிறேன். உங்கள் மேல் அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். நீங்க விட்டு கொடுங்க. நீங்க பாவத்துக்கு உங்களை விட்டு கொடுக்காம, சாத்தானுக்கு விட்டு கொடுக்காம, மாம்ச எண்ணங்களுக்கு விட்டு கொடுக்காம, ஒண்ணுக்கு விட்டு கொடுங்க. கர்த்தருக்கு விட்டு கொடுங்க. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு விட்டு கொடுங்க. பரிசுத்த ஆவியின் சத்தத்துக்கு விட்டு கொடுங்க. எல்லாரும் ஜெபிப்போமா? திட்டத்தை அறிந்த தேவ ஜனமே, உங்க மேல கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்துகிறார். இதுல இருக்கிற ஒருவர் கூட நீங்க பலவீனப்பட்டு போவதில்லை. நீங்க பலவீனப்பட்டு போவதில்லை. ஹalleluya. ரபா ஷந்தா ரமா தரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அடிக்கடி சிலருடைய வீட்டில் சண்டைகள், போராட்டங்கள் நான் பார்க்குறேன். உங்க வீட்டில் அடிக்கடி நீங்க போய் சொல்றீங்க, டிவி பார்க்காத. ஆனா குடும்பத்தில் சில போராட்டங்கள். நீங்களே சோர்வான டிவியை பார்த்து நீங்க சோர்ந்து போய் விடுகிறீர்கள். ஆண்டு சொல்லுகிறார், டிவி பார்க்கிறதுல தேவ பிள்ளைகள், தேவ வார்த்தையை கேளுங்கள், அதிகமாக கேளுங்கள். ஆனால் உலக காரியங்கள் வரும் பொழுது அதை தவிர்த்து விட்டு நீங்கள் ஜெபத்தில் இருக்க கர்த்தர் அழைக்கிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? குடும்பங்களில் போராட்டம் இருக்கிறதை பார்க்கிறேன். ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரி ஆவியானவர் காட்டுகிறார். அவர்களுடைய லைஃப்ல அநேக போராட்டங்களை நான் பார்க்கிறேன். ஒரு வாலிப சகோதரி. எல்லாரும் ஜெபிப்போமா? தேவ ஜனமே, இந்த நாட்கள்ல
கர்த்தர் சொல்றாருன்னா அந்த நபர் அங்க உள்ள இருப்பாங்க. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை விடுதலையாக்குகிறார். சிஸ்டர், உங்களுக்கு 32 வயதாகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்கள் எழும்பி நிற்பீங்க. உங்களுக்கு ஜெப ஆவி கிடைக்கும். நீங்கள் ஜெபிப்பீர்கள். நீங்கள் தகர்க்கப்பட்டு லைஃப்ல உடைக்கப்பட்டு இருக்கிறீங்க. அநேகரால் ஏமாற்றப்பட்டு இருக்கிறீங்க. யாருடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கல. ஆனா இந்த மீட்டிங்ல ஆவியானவர் உங்களை தூக்கி நிறுத்துகிறத காட்டுகிறார். நீங்க எஸ்தரை போல ஒரு தெபரால போல நிப்பீங்க. உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொண்டு வருவார். ஏற்ற நேரத்துல எல்லாம் நடக்கும். எப்படி ஒரு ரூத்துக்கு ஆண்டவர் போவாசை கொடுத்தாரோ, கர்த்தர் உங்களுடைய காரியங்கள்ல இறங்குவார். மனதுருக்கமாய் இருப்பார். உங்களுக்கு அளந்த அல்ல அள்ளி தருவார். பயப்படாதீங்க என்று சொல்லுகிறார். அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுங்க. எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. குடும்பங்களை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்க. பிள்ளைகளை குறித்து பயத்தோடு இருக்கிறீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு ஒரு பயம். ஐயோ, சுற்று வட்டாரத்துல இந்த போராட்டம் இருக்குதேன்னு பயம். ஆண்டவர் சொல்றாரு, எதை குறிச்சும் பயப்படாதீங்க. கர்த்தர் கையில விட்டு கொடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியா உங்க கவலைகளை அவருடைய கரத்துல விட்டு கொடுங்க. தேவச்சனமே, எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர், என் குடும்பத்துல இறங்குங்க. என் வாழ்க்கையில இறங்குங்க. நான் அடுத்த லெவல் போகணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அடுத்த லெவல் போகணும். என்னுடைய ஜெபத்துல நான் அடுத்த லெவல் போகணும். ஜெபிக்கவே முடியாதவர்கள் இருக்கிறீங்களா? எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? ஜெப ஆவி என் மேல் இறங்கட்டும். ஜெப ஆவி என் மேல் இறங்கட்டும். இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க. ஜெப ஆவி இப்பொழுது என் மேல் இறங்குவதாக இறங்குவதாக ஆவியானவர் ஊற்றுகிறார். ஒவ்வொரு மேலையும் ஒரு விசேஷித்த ஜெப ஆவி. இனி ஜெபிப்பீர்கள். இனி ஜெபிப்பீர்கள். ஜெப கிருபை உண்டாகும். எல்லா தடையும் மாற்றுகிறார். திறந்த வாசல் உண்டு என்று சொல்லுகிறார். பயப்படாதீங்க என்று சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, ஓசியனுடைய காதில் எப்படி ஒரு ஒட்டகம் போக முடியுமோ, அது முடியாத காரியம்தான். அதே போலதான் இன்னைக்கு கவலைப்படுறவங்க, இந்த பணக்காரங்க, உலகத்தை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறவங்களால போக முடியாதுன்னு ஆண்டு சொன்னார். ஆண்டு சொல்லுகிறார். அதனால எதை குறித்தும் கவலைப்படாம, இந்த உலக ஆசை, இந்த உலக விஷயங்களை குறித்து மும்முரப்படாம கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. மார்த்தாள் உலக விஷயங்களை குறித்து ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஆனா மரியாள் கர்த்தர் சமூகத்தில் இருந்தாங்க. ஆனா அந்த கர்த்தர் சமூகம் தான் அவங்க குடும்பத்துல வந்து அந்த இழப்பை சரி செய்யறதுக்கு ஒரு நாள் பெரிய சப்போர்ட்டிவா மாறினது. இன்னைக்கு நீங்க ஆண்டு சமூகத்துல இந்த ஜெபத்துல அட்டெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறீங்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார்ல. இது ஒரு மனுஷ சத்தம் நீங்க நினைப்பீங்க. அன்னைக்கு மரியாளோடு பேசி கொண்டிருந்த ஆண்டவர், அன்னைக்கு மார்த்தாள் முறுமுறுத்து கொண்டிருந்தாங்க. ஆனா மரியாளோடு பேசி கொண்டிருந்த அதே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, வசனங்கள் மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களா அவருடைய பாதத்துல. இந்த நேரம் வீணாகாது. இந்த நேரத்தினுடைய விளைவை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த நேரத்தினுடைய அவுட்புட்டை நீங்க பார்ப்பீங்க. இந்த நேரத்தை செலவழித்து அவருடைய வார்த்தையை வாங்கி ஜெபித்ததனுடைய விலை ஒரு நாள் தெரியும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இன்னைக்கு தெரியாமல் இருக்கலாம் தேவச்சனமே. ஒருவேளை நீங்க அனுதினம் சாப்பிடுகிற சாப்பாடுனுடைய மேன்மை என்னைக்கு தெரியுமா தெரியும்? ஒரு பொல்லாத நிமோனியா, காய்ச்சல், இல்ல கொரோனா ஏதாவது வரும் பொழுது உங்க பாடியில உங்க சத்தான உணவுகள் சாப்பிட்டதுனால, அனுதின உணவு சாப்பிட்டதுனால இந்த கொரோனா, இந்த போல மோசமான வியாதிகள் வரும் பொழுது உங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். இதே போல வசனங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் கேட்டு வளருகிற தேவ ஜனத்திற்கு சில யுத்தங்கள் வரும் பொழுதுதான் தெரியும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். தாவீதுக்கும் அவர்கள் கூட இருந்த 7 அண்ணமாருக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, தாவீதுக்கு ஸ்பெஷல் ஐட்டம் ஆண்டு கொடுத்தார். ஸ்பெஷலான அபிஷேகம். அவன் மேல வாக்குத்தத்தம். அவன் ஆல்ரெடி துதித்து கொண்டிருந்தான். அதனாலதான் 7 அண்ணமாரு கோலியாத்தை பார்த்த விதம் வேறு. ஆமென். தேவனோடு இருந்த தாவீது கோலியாத்தை பார்த்த விதம் வேறு. உபத்திரவம் வரும் பொழுதுதான் தெரியுது. 7 அண்ணமாரும் பயந்து போய் நிற்கும் பொழுது வசனத்தை பெற்ற, தரிசனத்தை பெற்ற, அபிஷேகத்தை பெற்ற தாவீது, அவன் போன விதமே வேற, அவன் நடந்த விதமே வேற, அவன் செயல்பட்ட விதமே வேற, அவன் வந்த ஃப்ளோ வேற, அவன் பேசின விதமே வேற. காரணம், அவனுக்கு ஸ்பெஷலா தேவன் கொடுத்தார். எத்தனை பேர் இதுக்குள்ள இருக்கிறவங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்க ஸ்பெஷலான தேவஜனம். உங்களை பார்த்து ஆண்டவர் ஸ்பெஷலா பேசி கொண்டு இருக்கிறார். அது ஒருவேளை இப்ப தெரியாமல் இருக்கலாம். ஒரு 2 நாளோ ஒரு 5 நாளோ ஒரு 5 மாதம் கழித்து ஒரு உபத்திரம் வரும் பொழுது உள்ள இருக்கிற வசனம் பொங்கி எழும்பும். என்னை கர்த்தர் இப்படி செய்வேன்னு சொல்லி இருந்தார், என்னை நடத்துவேன்னு சொல்லி இருந்தார்.
இருக்கிறார் என்று முழங்குவார். அதனால தேவச்சனமே இருக்கிற இடங்கள கண்களை மூடுங்க. ஒன்னே ஒன்னு சொல்லுங்க, அப்பா நான் என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. அனுதினம் வேதத்தை வாசிக்கிறதற்கும் ஜெபிக்கிறதற்கும் என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. சீசர்கள் அழகாக சொன்னாங்க, நாங்க இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா யார் ஜெபிக்க முடியும்? அதனால நாங்க இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறத காட்டிலும் வேலைகள் செய்கிறது தேவைதான். சீசர்கள் தேவ ஜனங்களுக்கு முன்னாடி என்ன தெரியுமா செஞ்சாங்க? முழு நேரம் அவங்க ஜெபத்தில் உட்கார்ந்துருந்தாங்க. அதனால தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 6வது அதிகாரத்தில் அவங்க சொன்னாங்க, நாங்களோ ஜெபம் பண்ணிதலிலும் வேதம் வாசித்து போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். எப்படி பார்த்தீங்களா? வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்தில் அவங்க ஜெபம் பண்ணிக்கிறதுலையும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலையும் இடைவிடாமல் தரிச்சிருந்தாங்க. தெய்வச்சனவே நம்ம வேலையெல்லாம் செய்யறதுனால 24 hours இருக்க முடியாட்டியும் ஒரு மார்த்தாள் மரியாளுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மரியாள் கொஞ்சம் டைம் ஆண்டிருக்காங்க, விட்டு கொடுத்தாங்க. ஒரு கிச்சன் ரொட்டி நஷ்டப்பட்டாலும் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தாங்க. சில நேரம் நம்ம விருந்தாளிகள் வந்திருப்பாங்க, அந்த சாப்பாடு நேரமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஞானமாக முன்னாடியே சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இந்த ஜெபம் வருகிற நேரம் உட்கார்ந்துருப்பீங்கன்னு என்றால் நீங்கள் விசேஷித்தவர்கள். 9 மணி அளவில் ஒரு ஜெபம் வருதே, அந்த ஜெபத்தில் பங்கு பெறணுமேனு ஒரு தாகம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தாருன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். எல்லாருக்கும் அந்த தாகம் வராது. எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, ஆண்டவரே மரியாதை போல நான் உங்க சமூகத்தில் காத்திருப்பேன்பா, நீர் எனக்கு பேசுகிற வார்த்தையை நான் என் உள்ளத்துல வைப்பேன்பா. அநேகருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, எனக்கு கிடைச்சிருக்குப்பா. அதனால என் குடும்பத்தை நான் பார்க்கல, என் சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், என் கணவர் என்ன ஏசலாம், என் குடும்பம் என்ன வெறுக்கலாம், ஆனா நான் உங்க பாதத்துல இருந்து நீங்க யாருன்னு என் குடும்பத்துக்கு காட்டுவேன்பான்னு சொல்லுகிற யாராவது இருக்கிறீங்கன்னா எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலேயும் அப்பா பரிசுத்த ஆவியானவர் தொடுங்கப்பா, பரிசுத்த ஆவியானவர் இறங்குங்கப்பா. அநேகருக்கு கர்த்தர் பிளான் கொடுக்கிறார், எந்த சைடுல போகணும், எப்படி செய்யணும் என்று திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறத நான் ஆவியில் பார்க்கிறேன். விட்டு விடாதீர்கள், தொடர்ந்து ஜெபிங்க. நான் சொல்லுகிற குறிப்பிட்ட நபர்கள் உண்டு, உங்களோடு ஆவியானவர் முகமுகமாய் பேசி கொண்டிருக்கிறார், தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். நோவாவுக்கு பேலையை கெட்டுறதுக்கு ஐடியா கொடுத்த ஆண்டவர் இன்னைக்கு தேவனுடைய திட்டத்தை உங்க லைஃப்ல எப்படி கொண்டு வரணும்னு திட்டம் கொடுத்து கொண்டிருக்கிறத நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். விட்டு விடாதீர்கள். ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரமாக போங்க. ஆவியானவர் கரெக்டான பாதையை காட்டுகிறார், அந்த பாதையில செல்லுங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே குடும்பத்தால் போராட்டம், கணவராலோ மனைவியாலோ பிள்ளைகளாலோ போராட்டம் சகிக்கிறவர்கள் உண்டப்பா, வேதனை சகிக்கிறவர்கள் உண்டப்பா. ஆண்டவரே அவர்கள் குடும்பத்தில் உள்ள கண்ணீரை மாற்றி ஒரு விடுதலையை கொடுப்பீராக. அவர்களை எழும்பி பிரகாசிக்க பண்ணுங்கப்பா. உங்க ஜனம் தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க, உங்க ஜனம் ஜெபித்திருக்கிறாங்க. இனி கர்த்தர் சத்தத்தை கேட்போம். ஓ மார்த்தாளை போல புலம்புறதை விட்டு விட்டு மரியாதை போல கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்க அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருக்கிறாங்கப்பா. எப்படி அன்று சீசர்கள் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஜெபத்திலையும் இடைவிடாமல் தரித்திருந்தார்களோ, இவர்களுக்கு டைம் கிடைக்கும் பொழுதெல்லாம் விசேஷமாக இந்த 9 மணி ஜெபத்துல எல்லாரும் தரித்திருக்க, எல்லாரும் ஜெபிக்க, வார்த்தைகளை பெற்றுக்கொள்ள, நீங்க பேசுகிறத கேட்க அவர்கள் தங்களை விட்டு கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு வேரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். இந்த பாத்திரங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். எத்தனை ஆயிரங்கள் இதை பார்க்கிறார்களோ அத்தனை பேரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஒரு வீட்டுக்குள் செல்லும் பொழுது அது ஆசீர்வதின்னு சொன்னீரே, இவர்கள் மேல் அந்த ஆசீர்வாதம் இறங்குவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச வேண்டிய ஒரு அருமையான வார்த்தை நான் சொன்னேன் பாத்தீங்களா? இன்னைக்கு ஒரு விழிப்புணர்வு. அநேகர் இன்னைக்கு அஜாக்கிரதையா இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னு பார்க்கலாமா? வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் 6வது வசனத்தின் முதல் பாயிண்ட வாசிக்கலாம். இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. எத்தனை பேர் ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தையை இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது. ஆமென். ஆண்டவருடைய வருகையிலையும் சரி, அதுக்கு முன்பதாகவும் சரி, காலம் செல்ல மாட்டேங்குது. இந்த நாட்கள் விரைந்து ஓடுகிறது. இனி ஒரு காலம் இல்லை, இனி ஒரு நேரம் இல்லை. நாம் அஜாக்கிரதையா வாழுகிறதற்கு
நமக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் ஒன்றும் அதிக நாட்கள் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வெறும் 33 ஆண்டுகள் தான் கிடைத்தது. அதுலேயும் 30 ஆண்டுகளில் தான் ஊழியத்தை தொடங்குகிறார். 3.5 வருஷம் ஒரு ஊழியம் செய்தார். தேவ ஜனமே, நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நிமிடம் நீங்க இழக்க உங்களுடைய சித்தத்தை இழந்து கொண்டு இருக்கிறீங்க. அதனால உங்க லைஃப்ல ஒரு நிமிஷத்தை நீங்க இழந்தா கூட தேவ சித்தத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நிமிஷம் நீங்க சண்டையில உங்க நேரம் போச்சுன்னா தேவ சித்தம் அதுல ஒரு நிமிஷத்துல வேஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை விட்டு கடந்து சென்ற ஒரு நிமிடமோ ஒரு மணிக்கூறோ திரும்பி கிடைக்காது. கடந்த நவம்பர் இனி திரும்பி வரும் என்றால் அது 2026 வரும். ஆனால் அது வந்த நவம்பர் வராது. அது என்னைக்கோ ஒரு நவம்பர் புதிதாக வந்து கொண்டே இருக்கும். கடந்த நாட்கள் திரும்பி வரப்போறதில்லை. தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய லைஃபில் ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நபருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு ஆயுசு நாள் கொடுத்திருப்பார். சிலருக்கு 60 வயசு, சிலருக்கு 80 வயசு, ஒரு சிலருக்கு மட்டும் 90 100 போகிறது. ஆனால் ரொம்ப குறைந்து விட்டது. இன்னைக்கெல்லாம் 30 வயசு 40 வயசுலேயே ஹார்ட் அட்டாக்ல மரிக்கிறாங்க. சில வியாதிகளில் மரித்து விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு எத்தனை நாள் கொடுத்திருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், இருக்கிற நாளை பிரயோஜனப்படுத்தணும். ஏன்னா நமக்கு முடிவு எவ்வளோ நாள்னு தெரியாது. உங்கள் கையில் எவ்வளோ நிறைய கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியாது. குறைவாக கொடுத்தாரா இல்லை மீடியமாக கொடுத்தாரா இல்லை நிறைவாக கொடுத்தாரான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும், காலத்தை பிரயோஜனப்படுத்த. இயேசுநாதருக்கு 33 வருஷம் தான் கொடுக்கப்பட்டது. ஸ்தேவானுக்கு ஒரு சின்ன ஆண்டு தான் கொடுக்கப்பட்டது. சரித்திரம் சொல்லுகிறது 19 வயதில் ஸ்தேவான் மரிக்கிறார். அநேகருக்கு தெரியாது, இந்த 19 வயதிலிருந்து 23 வயதுக்குள்ள தான் ஸ்தேவானுக்கு இருக்கும். அவ்வளவுதான் ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். ஆனால் அதில் தேவ சித்தத்தை செய்து முடித்தார். ஸோ தேவச்சனமே, இன்னைக்கு ஆவியானவர் நம்மளோடு பேசுகிற விஷயம், காலம் செல்லாது. அதனால ஜாக்கிரதையா இருக்க கர்த்தர் அழைக்கிறார். வேதத்தில் காலத்தை ஆமேன் உபயோகப்படுத்தாத நபர் ஒருத்தர் உண்டு. குடும்பமாக சேர்ந்து கர்த்தருக்கு விரோதமாக அந்த காலத்தை வேஸ்ட் ஆக்குனாங்க. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் 1ஆவது வசனம் 2ஆவது வசனத்தெல்லாம் வாசிக்கலாம். அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராலும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். இப்போ பேதுரு இதை கண்டுபிடிக்கிறார். பரிசுத்த ஆவியிடத்துல நீ எப்படி போய் சொல்லலாம்? தேவ ஜனமே, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்குள்ளாடி பிசாசு புகுறாதுன்னு நினைக்கிறாங்க. 3ஆவது வசனம் வாசிக்கலாம். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? தேவ ஜனமே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் உண்டு. என்ன ரகசியம்னா, பரிசுத்த ஆவியானவர் எப்படி அவருடைய ஆவியினால் நம்மளை நிரப்புகிறாரோ, இதே போல சாத்தானும் அவனுடைய பொய்யினால், அவனுடைய வல்லமையினால், இருண்ட வல்லமையினால், அசிங்கமான வல்லமையினால் உங்களை நிரப்புறதுக்கு அவனும் ஆயத்தமா இருக்கிறான். நீங்க விட்டு கொடுக்கிறது தான் உங்க கையில் உள்ள பொறுப்பு. நீங்க ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேவையான விஷயம் வரும் பொழுது அதை நீங்க ஆண்டவரை விட்டு மறைச்சி சாத்தானால் நிரப்பப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆதாமேவளுடைய லைஃப்ல பாருங்க, அவர்கள் சாத்தானால் நிரப்பப்பட்டார்கள். அதனால தான் தேவச்சனமே, பிறருடைய ஆலோசனையை கேட்கறதுல கவனமா இருக்கணும். அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், உற்றாரா இருக்கலாம், நண்பரா இருக்கலாம், கிட்டத்தில் உள்ளவங்களா இருக்கலாம். நீங்க ஒரு விஷயம் கூட இவங்களுடைய எல்லா ஆலோசனையும் வேதத்தின்படி அனலைஸ் பண்ணி வேதம் சொல்லுகிறபடி இருக்குதான்னு பார்க்கணும். இல்லைன்னா நம்ம சிந்தனையை நிரப்பி விடுவார்கள். கர்த்தருடைய வார்த்தை நிரப்ப வேண்டிய இடத்துல இவர்கள் நிரப்பி விடுவார்கள். நாம் தேவனுடைய சித்தத்தை இழந்து விடுவோம். பாருங்க, இவங்க 2 பேரும் ஒருமனப்பட்டாங்க. அப்போ இந்த பொய்யை சேரதுக்கு சாத்தான் நிரப்பியிருப்பான், ஒரு ஆளை நிரப்பியிருப்பான். அது யாரு? அனனியா. அதனால இப்ப மனைவி என்ன செஞ்சிட்டாங்க? பலியாயிட்டாங்க. 2 பேருமே இறந்துருவாங்க. அப்போ பிசாசு ஒரு ஆளை நிரப்புறானா, அவன் இன்னொரு ஆளையும் இழுத்துட்டு போவான். ஸோ தேவச்சனமே, உங்கள் நண்பர்கள்ட்ட கவனமாக இருங்க, உங்கள் உற்றார்கிட்ட கவனமாக இருங்க. அவங்க சொல்கிற ஆலோசனையை நீங்கள் கேட்டாலும் அதை அப்ளை பண்ணும் பொழுது, அப்பியாசப்படுத்தும் பொழுது தேவ சித்தத்தின்படி இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா தேவன் கொடுத்தார், தேவன் ஒரு நிலத்தை கொடுத்தார். அந்த நிலத்தை வித்துட்டு தேவனுக்கே அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயமாகிவிட்டது. தேவனுக்கு கொடுத்தா அதை 100 மடங்கு அவர் திரும்பி தருவார், அதுல சந்தேகம் இல்லை. பட் இவங்க அவிசுவாசம். இவங்க எனக்கு கொடுக்க மனசு இல்லைன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க பொய் சொன்னாங்க.
ஸோ தேவ ஜனமே, நம்ம காலத்தை வீணாக்க முடியும். பொய் சொன்னால் நம்ம காலம் வீணாகும். பிசாசுக்கு இடம் கொடுத்தால் நம்ம காலம் வீணாகுது. அவர்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை, அவர்கள் ஆயுசினால் அன்றே முடிந்தது. ஸோ தேவ ஜனமே, இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், சாத்தான் நம்ம இருதயத்தை நிரப்ப விட்டு கொடுப்போம் என்றால் நம்ம காலம் வீணாகிவிடும். உடனே நீங்கள் பிடித்து நில்லுங்கள். அப்படி செய்யக்கூடாது. அப்படி நாம் செய்து தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்யக்கூடாது என்று உங்கள் இருதயத்தை ஸ்ட்ராங் ஆக்குங்கள். ஆம் தேவ ஜனமே, வேதத்தில் ஒரு அருமையான மனிதன், அவன் எங்கேயோ போக வேண்டிய லெவலில் போக வேண்டிய ஒரு நபர், உயர்த்தப்பட வேண்டிய நபர், ஆசீர்வாதங்களை சுமக்க வேண்டிய நபர். அவருடைய பேர் தான் ஏசா. பட் ஒரு கூழுக்காக ஆசைப்பட்டு, ஒரு கூழ், அந்த ஒரு உலக ஆகாரத்திற்காக ஆசைப்பட்டு அவருடைய மகிமையெல்லாம் இழக்கிறாரு. யாக்கோபு அவருடைய முதல் உரிமையை எடுத்துக்கொண்டாரு. அவர் தம்பி தான், பட் பெற வேண்டிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டிய வாக்குத்தத்தங்களை தம்பி எடுத்துக்கொண்டார். காரணம், அவருக்கு உணவு மேலே இருந்த ஆசை. இன்னைக்கு ஒரு 7 நபரை நம்ம பார்க்கிறோம். முதல் நபர் அனன்யா சப்பிராள் குடும்பம். 2வது நபர் ஏசா. தேவனுடைய நாமத்திற்காக நிற்க வேண்டிய அவர் காலத்தை ஒழுங்காக பிரயோஜனப்படுத்தாதனால் அவருடைய லைஃப் இன்னைக்கு அழிவை கண்டது. இன்னைக்கு ஆவியான நம்ம ஒவ்வொருவரோடு பேசுகிறார். அனனியா சபிராளுடைய லைஃப்ல காலம் வீணானது, ஏசாவுடைய வாழ்க்கையில காலம் வீணானது. இதெல்லாம் பரிதபிக்கப்பட வேண்டிய நபர்கள். யூதாஸ் காரியோத்தை பாருங்கள், நமக்கு நல்லா தெரியும். யூதாஸ் காரியோத் இயேசு கூடவே இருந்தார், ஆனாலும் காலத்தை வீணாக்கினார். நிறைய நேரம் நம்ம நினைப்போம், நிறைய பேர் பாருங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருப்பாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா தற்கொலை பண்ணியிருப்பாங்க, திடீர்னு பார்த்தா ஒரு பிள்ளையோ இல்லை ஒரு பையனையோ கூட்டிட்டு ஓடி போயிருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி இப்படி கேவலமான சிந்தை வந்ததுன்னு கேட்டால் வேற ஒன்றுமே இல்லை. நம்ம வாசித்தோம் அல்லவா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:3 அதில் என்ன போட்டிருக்கு? சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? எவ்வளோ அருமையான வார்த்தை. யூதாஸ் காரியோத்தை சாத்தான் நிரப்பினான். ஸோ தேவ ஜனமே, நீங்கள் இயேசு கூட இருந்தாலுமே, இயேசு கூட நடந்தவன் தான், இயேசு கூட சாப்பிட்டவன் தான், இயேசு கூட தூங்கினவன் தான், இயேசுடைய உபதேசத்தை கேட்டவன் தான், இயேசுவை முகமுகமாய் பார்த்தவன் தான். ஆனாலும் சொந்த டிசிஷன், சொந்த தீர்மானம் இயேசு கையில் இல்லை, அது யூதாஸ் கையில் இருந்துச்சு. என்னதான் நம்ம சபையில் ஆக்டிவா இருந்தாலும் நம்ம இருதயத்தை நாம் கவனமாக ஆளுகை செய்ய கர்த்தர் அழைக்கிறார். உன் இருதயத்தை செம்மையான வழியில நடத்து என்று வேதம் சொல்லுகிறது. அது தாறுமாறாய் ஓடும், அது ஒரு அடங்கா பிடாரி. அது இடது பக்கம் வலது பக்கம் போகும்பொழுது தேவனுடைய வார்த்தையினால் நாம் அதை நடத்த வேண்டும். ஒரு மாடுக்கு மூக்கணாங்கயர்னு ஒன்று போட்டு அது தவறாக போகும் பொழுது எஜமான்கள் இழுப்பார்கள். இதே போல இருதயத்திற்கு வேத வசனம் என்ற கடிவாளத்தை போட வேண்டும். ஸோ தேவச்சனமே, இருதயம் கேடும் திருக்குள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த இருதயத்தை சத்துரு நிரப்ப விட்டு கொடுக்க முடியும். அதனால்தான் தேவச்சனங்கள் பாதிக்கப்படுறாங்க. பல நேரங்களில் நீங்கள் உபத்திரவப்பட்டதுக்கும் உடைக்கப்பட்டதுக்கும் காரணம் என்னன்னு யோசித்து பாருங்க. மெதுவாக யோசித்து பார்த்தா நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்திருப்போம். ஸோ தேவச்சனமே, அந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு வேதம் அழகாக சொல்லுகிறது. யூதாஸ் இடம் கொடுத்தான், மரித்து போய்விட்டான். இனி 4வது நபர். இந்த 4வது நபர் தான் அப்சலோம். அப்சலோம்னு சொல்லப்படுற தேவ மனிதன், ராஜாவாக மாற வேண்டிய தேவ மனிதன், தாவீதினுடைய மகனாக இருந்த அப்சலோம் தேவனுக்கு விரோதமாக எழும்பினார். தாவீது செய்த ஒரு நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? சவுலுக்கு விரோதமாக எழும்பவே இல்லை. சவுல் தாவீதை ரொம்ப எதிர்த்தார், ஆனாலும் கடைசி வரைக்கும் தாவீது சவுலுக்கு விரோதமாக எழும்பவே இல்லை. இதெல்லாம் கண்டு வளர்ந்தவர் தான் அப்சலோம். ஆனால் தாவீதுக்கு விரோதமாக எழும்பினார். குறிப்பிட்ட நாளில் ஒரு மரத்தில் சிக்குண்டு மரித்தார். தலை முடி நிறையாக இருந்ததினால் ஒரு யுத்தத்தில் ஒரு போராட்டம் வரும் பொழுது அவரை துரத்தி போகும் பொழுது ஒரு கருவாலி மரத்தில் தன்னுடைய தலைமயிர் சிக்கி அவரை கொல்லுகிறார்கள். காரணம், தேவச்சனமே, அவன் ஆவீதினுடைய மகன்தான், ஆனாலும் இரக்கம் பெறாமல் போனது காரணம் காலத்தை பயன்படுத்தவில்லை. நமக்கு தெரிந்த 5வது நபர் சிம்சோன் காலத்தை பயன்படுத்த தவறினார். கர்த்தர் வல்லமை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார், பராக்கிரமத்தை கொடுத்தார், எல்லாம் கொடுத்த பொழுது காலத்தை பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை அவன் கையில் விட்டிருந்தார். அவன் அதை நாசாக்கினான், இளமையில் மரித்து போனார். தேவ ஜனமே, நல்ல ஒரு வாழ்க்கையை வாழல, நல்ல ஒரு ஹிஸ்டரி விட்டுட்டு போல. தேவனால் பயன்படுத்தப்பட்ட பராக்கிரமசாலி பெலிஸ்தியர்களோடு மடிந்து போனான், உலகத்தார போல மடிந்து போனான். அந்த கட்டடம் விழுந்து பெலிஸ்தியர்களை தான் கொல்லணும். சிம்சோனை கொல்ல
கர்த்தர் அழைக்கல. ஆனா சிம்சோன் காலத்தை மிஸ் பண்ணதுனால அவனுடைய லைஃப் இழக்கப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. 6வது நபர் லோத்தினுடைய மனைவி. பூவோடு இருந்தால் நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. லோத்து ஆபிரகாம் கூட இருந்தார். லோத்து மணக்க ஆரம்பித்தார். ஆனால் லோத்து கூட இருந்த மனைவிக்கு மனம் வீசவில்லை. லோத்து ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். லோத்து தேவனோடு தான் உறவாடினார். அவரை குறித்து நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டார்னு சொல்லுகிறது. ஆனால் இந்த பாரம் அவர் மனைவிக்கு இல்லை. இந்த மனைவி கர்த்தருடைய விருப்பத்தில் வாழாம உலக இன்பங்களையும் உலக காரியங்களையும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்தது, காலத்தை கரெக்டாக பயன்படுத்தாதனால் கர்த்தருடைய சத்தம் அவர்களுக்கு இனிமையாக தோணாமல், கர்த்தருடைய வழிகாட்டுதல் அவர்களுக்கு இனிமையாக தோணாமல், கர்த்தருடைய வார்த்தை அவர்களுக்கு இனிமையாக தோணாமல் உலகம் இனிமையாக தோணுது. உலகத்தை திரும்பி பார்த்தார்கள். கர்த்தருடைய அக்கினி இறங்கும் பொழுது உலகத்தை திரும்பி பார்க்கும் பொழுது அவர்கள் உப்பு தூணாய் மாறினார்கள். காலத்தை பயன்படுத்த தவறியவர்கள் ஆக்கினையை பெற்றார்கள். தேவ ஜனமே, இந்த உலகத்தில் எந்த பாவனால் அன்று மன்னிப்பாரு. ஆனால் காலத்தை கரெக்டாக பயன்படுத்தாமல் விட்டோனா அந்த அழிவு நாமளே குத்தி கொள்ளும். சவுல் ராஜாவை பாருங்கள். சில ராஜாக்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் பொழுது காலத்தை தவறாக பயன்படுத்தினதினால் ஒரு 3 ராஜாக்களை நான் சொல்லுகிறேன். நம்முடைய 7வது காரியம்தான் ராஜாக்கள். அநேக ராஜாக்கள் வேதத்தில் காலத்தை பயன்படுத்தாததினால் தவறினார்கள், இழந்தார்கள். அதில் விசேஷமா ஒரு மனிதர் உண்டு. அவர் சவுல், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர். ஆனால் கடைசியில் தன்னைத்தான் குத்தி கொலையாக தற்கொலை பண்ணுறது லெவலில் போனதுக்கு காரணம் என்ன? காலத்தை பயன்படுத்தவில்லை. இருந்த நாளெல்லாம் தான் வாழ வேண்டும், தன் குடும்பம் வாழ வேண்டும் என்றே நினைத்தார். தேவ சித்தம் நடக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை. இவர் உண்மையாக இருந்திருந்தால் தாவீதை கர்த்தர் எழுப்பியிருக்கவே மாட்டார். இவர் தேவனுக்கு உண்மை இல்லாமல் போய் சில சிற்றின்பங்களில் விழுந்து சில தோட்டங்கள் துறவுகள் மேலே ஆசைப்பட்டு கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்ததுனால தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போனார். யோசித்து பாருங்க, அவருக்கு எதுக்கு இந்த உலக ஆசைகள்? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறதற்கு அவர் எதில் குறைவுபட்டார்? அவர் ஒரு மன்னராக இருந்தார், எல்லாம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படுகிற இருதயம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் தாவீதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு, தேவனுக்கு கீழ்ப்படுற இருதயம் இருந்துச்சு. அதனால் தேவன் உயர்த்தினார். அந்த தாவீதுக்கு விரோதமாக எப்பொழுது சவுல் துணிகரகம் கொண்டு அந்த தேவ மனுஷனை எதிர்த்ததினால், காலத்தை வேஸ்டாக்குனதினால், நல்லா ஜெபித்திருக்கலாம், அரவணைச்சிருக்கலாம், தேவ சித்தத்துக்கு இணைந்து போயிருக்கலாம். அதை விட்டுட்டு காலத்தை நாசாக்குனதுனால மரித்து போனார், தற்கொலை பண்ணப்பட்டார். தேவ ஜனமே, நம்ம 6 காரியம் பார்த்தோம். இப்போ 7வது காரியம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த 7வது காரியத்தில் இன்னொரு நபர் உண்டு. இருதயத்தை கடினப்படுத்தின நபர், காலத்தை வேஸ்டாக்குன நபர். பல அடையாளங்களினால் தேவன் அவரோடு பேசினார். அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் அந்த மனிதர். அந்த மனிதர் பார்வோன் மோசேக்கு விரோதமாக பல முறை எழும்பினார். ஆண்டவர் எத்தனையோ வாதைகளை அனுப்பி அவரை தெளிவுபடுத்தினாலும் அவர் அதை கேட்கவே இல்லை. மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஆண்டவர் வார்னிங் கொடுத்துக்கிட்டே இருந்தார். 1, 2, 3, 4 வாதைகளை அனுப்பி வார்னிங் கொடுத்தார். இருதயம் திரும்பவே இல்லை, காலத்தை புரோஜனப்படுத்தலை. ஆண்டவர் பார்த்தார், இனி நீ காலம் நான் உனக்கு கொடுத்தாலும் நீ புரோஜனப்படுத்த மாட்டேன்னு. அந்த தேசம் அழிந்தது, செங்கடல்ல மூழ்கடிக்கப்பட்டது. ஆனால் இன்னொரு நபர் உண்டு, நேபுகாத்நேச்சர். இந்த நேபுகாத்நேச்சருக்கு காலத்தை ஆண்டவர் கொடுத்தார். அவர் புரோஜனப்படுத்தாமல் இருந்த பொழுது ஆட்டுக்குட்டியாக மாறுற ஒரு சுபாவம் அவருக்கு வந்தது. புல்லை தின்ன ஆரம்பித்தார். ஆனால் ஒரு நாள் அவருக்கு அறிவு வந்தது. தேவ ஜனமே, நமக்கு அறிவு வரும் என்றால் நாம் தப்பித்து விடுவோம். தேவ ஜனத்திலேயும் காலத்தை புரோஜனப்படுத்த தவறின சிலர் உண்டு. ஆனால் மனம் திரும்பினதினால் பிழைத்தார்கள். அப்படி அநேகரை பார்க்கலாம். கெட்ட குமாரனை பாருங்க, காலத்தை நாசாக்கினார். பட் மனம் திரும்பினா வாழ்க்கை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய பேரனாகிய யாக்கோபு, ஈசாக்குனுடைய மகன் யாக்கோபு காலத்தை புரோஜனப்படுத்தின தவறினார். 7 ஆண்டுகள் ஒரு பெண்ணுக்காக உழைத்தார். ஒரு பெண்ணை நேசித்து அந்த பெண் கிடைக்க வேண்டும் என்று அந்த 14 வருஷங்கள் அவருடைய லைஃப்ல வீணானது. ஆனாலும் அவர் தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி அவர் ஒப்பு கொடுத்ததுனால காலங்கள் வீணானாலும் எலும்பி பிரகாசித்தார். பேதுருடைய லைஃப்ல பாருங்க, ஆண்டவரை சபித்த நபர் தான், ஆண்டவருக்கு விரோதமாக பேசின நபர் தான். யூதாஸ் காரியத்தும் ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினார். ஆனால் யூதாஸ் காரியத்திற்கும் பேதுருக்குள்ள விஷயம் என்னன்னா, யூதாஸ் காரியத்துக்கு கர்த்தர்ட்ட மனம் திரும்பலை. ஆனால் பேதுரு மனம் கசந்து அழுது மனம் திரும்பினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, காலம் செல்லாது உங்கள் காலத்தை பயன்படுத்துங்க.
பாதிக்கு பாதியாவது பயன்படுத்துங்க. 5 மணிக்கூர் வேஸ்ட் ஆக்குனீங்கன்னா அதில் 2.5 மணிக்கூராவது பாதுகாக்க பழகுங்க. ஒரு நாளில் நீங்கள் 3 மணிக்கூர் டிவி பார்க்குறீங்கன்னா 1.5 மணிக்கூராக குறைங்க, படிப்படியாக குறைங்க. ஏன்னா காலம் இனி கிடைக்காது. எங்கே போயும் நீங்கள் மணிக்கூர் வாங்க முடியாது. உங்கள் வாழ்க்கையின் கடைசி நிமிஷம் வரும் பொழுது எந்த விலையேற பெற்ற கடையில் போயிட்டு எனக்கு 1 நிமிஷம் கூட்டி தாங்களேன்னு கேட்டால் கூட அந்த 1 நிமிஷம் கூட கிடைக்காது. நான் 1 நிமிஷம் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு போட்டுமேன்னு சொல்லி எந்த டாக்டர்கிட்ட கேட்டாலும் கர்த்தர் உங்கள் டைமை முடிக்கணும்னு நினச்சாருனா 1 நிமிஷம் கூட யாரும் கடன் தர முடியாத இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் இருக்கும் பொழுதே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்துறவங்க பாக்கியவான்கள். எத்தனை பேர் இந்த அருமையான கூட்டத்தில் இந்த விழிப்புணர்வை ஏற்றுக்கொள்றீங்க? அப்பா, நாங்கள் இணைந்து செபிப்போம், தேவ சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்வோம், ஆண்டவருடைய மகிமை எங்கள் வாழ்க்கையில் இறங்கணும்னு விசுவாசத்தோடு தாகத்தோடு இருக்கிறவங்க அப்படியே கண்களை மூடலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான கூட்டத்தில் யாரெல்லாம் தாகத்தோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, காலத்தை பயன்படுத்தணும்னு வாஞ்சியோடு இருக்கிறாங்களோ, ஒவ்வொரு வேற பார்த்து ஆவியானவர் காட்டுகிறார், உங்கள் ஷிஃப்ட் மாறுகிறது. நீங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்தணும்னு உங்கள் இருதயத்தில் நம்பும் பொழுதே, விசுவாசிக்கும் பொழுதே, தாகத்தோடு இருக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் கரத்தை பிடித்து தூக்குகிறார். எத்தனை ஆண்டு வீணானாலும் கவலைப்படாதீங்க. இந்த ஆண்டு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. இந்த வருகிற புதிய ஆண்டில் ஆண்டவரே, இந்த கடந்த ஆண்டை போல அல்ல, ஒரு எழுப்புதலின் ஆண்டாய் மாறணும். நானும் சாட்சி சொல்லணும், நானும் இறங்கி செயல்படணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெற்கத்தின் வெள்ளங்களை திருப்புகிறவர் உங்கள் உபத்திரவங்களை திருப்புகிறார். நீங்கள் தீர்மானம் எடுத்தா போதும் உங்கள் வாழ்க்கை மாறும். கெட்ட குமாரன் ஒரு தீர்மானம் எடுத்தான். ரோட்லேயே கடந்து பண்ணி தவிட்ட சாப்பிட்றதுக்கு என் அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் ஒரு வேலைக்காரனாக இருந்துக்கிறேன்னு போகும் பொழுது அப்பா ஏற்றுக்கொண்டாரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க, அப்பா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, அப்பா புதிய கிருபையை தாங்கப்பா, உங்கள் மகிமையை ஊட்டுங்கப்பான்னு ஜெபிங்க. ஆண்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆம் ஆண்டவரே, யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு மேலேயும் உங்கள் கிருபை இறங்கட்டும், உங்கள் பலன் இறங்கட்டும், உங்கள் ஆசீர்வாதம் இறங்கட்டும், அவங்க காலம் அவர்களுக்கு கொடுக்கப்படட்டும். இனி வீணாகாமல் அதை பயன்படுத்த உதவி செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நாளைக்கும் 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற சேனலில் உங்களை சந்திக்கலாம். தேவச்சனங்களே, சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். நிறைய ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். அது நம்மளுடைய இன்னொரு சேனலில் வெளியிடப்படும். ஸோ தேவச்சனங்கள், ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அந்த வாட்ஸ்அப் சேனலில் தான் நம்ம லிங்க் கொடுக்கப்படும். அந்த புதிய சேனல் ஸ்பிரிச்சுவல் WF ஆல்ரெடி அநேகர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. தெரியாதவர்கள் அதை கவனித்து கொள்ளுங்கள். அதில் தான் அநேக ஆவிக்குரிய ரகசியங்களை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். பல ஆயிரம் மக்களுக்கு அது பயன்பட்டு கொண்டு இருக்கிறது. நாளை தினம் 9 மணியில் நம்ம உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.